மொபைல் வச்சுருங்க வச்சுருங்க. இங்கே வைக்க மனதில்லாதவர்கள் தயவு கூர்ந்து சைலன்ஸில் வச்சுக்கங்க. கீழ்ப்படிதல் நல்லது. ஏன்னா நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு வரேன், இங்கே வச்சுருங்கன்னு. வச்சுருங்க. ஏன்னா அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய சாதனை வரப்போறதில்ல, சோதனை தான் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு எடுத்து வந்து வரும்போதே வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ஹவர்ஸ் நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்க போவது ஒன்றும் கிடையாது. அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னா சைலன்ஸில் போட்டு வச்சுங்க. மற்றவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்காதபடி தயவு கூர்ந்து அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த இந்த தேவனாய் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அனாதி அன்பு இரக்கம் கிருபைக்காக ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை நேசிக்கிறவர், அரவணைக்கிறவர். அதாவது அப்படிப்பட்ட நாங்கள் அன்புள்ள மெய்தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கதாவை இந்த நாளில் பாடல் மூலம் மகிமைப்பட்டீர், ஸ்தோத்திர பலி மூலம் மகிமைப்பட்டிருக்கிறீர், துதியிலே மகிமைப்பட்டிருக்கிறீர். இதனால எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தாரோம். கதாவே, எங்களுடைய செயல்கள், சிந்தைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். கதாவே, நாங்கள் ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் மாறும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கேட்பது மட்டுமல்ல, அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் நீர் வழி நடத்த ராஜா. படியை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மூடி மறைத்துக் கொள்ளும், நீர் பேசும், உன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உலகம் ஓடுகிற ஓட்டம் மிக மிக ஃபாஸ்ட்டாக போகுது. ஆமாம், இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எவ்வளவு நாட்கள் என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். அப்படி அறியாத நாட்களாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலக மாயை என்பது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உலகத்துடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழக்கூடிய சூழ்நிலையில் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு மனிதன் எதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறான். எல்லா மனுஷனும் எதையோ தேடிக்கிட்டு தான் ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஒரு சிலர் பொருளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் நாம் எதை சேர்த்து வைக்க வேண்டும், உலகத்தில் நாம் எப்படி மேன்மையாக வாழ வேண்டும் என்று அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் மேன்மையை, அதாவது புகழை எப்படி சம்பாதித்துக் கொள்வது, மக்கள் மத்தியில் தன்னை எப்படி மேன்மைப்படுத்திக் கொள்வது என்று அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு சிலர் நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நிம்மதி கிடைக்கணுன்றதுக்கு எவ்வளோ பிரயாசம், எவ்வளோ பாடு, எவ்வளோ உபத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது இதுக்கு ஒரு விடுதலை இல்லையே அப்படின்ற ஒரு மன ரீதியாய் பாதிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்கள் எல்லாம் நிலையானது அல்ல, தற்காலிகமானது. இவை தற்காலிகமானது. நீ உலகத்தில் என்னதான் சேர்த்து வைத்தாலும் அது நம்மோடு வருகிறது கிடையாது. நீ என்னதான் உலகத்தில் மேன்மை உள்ளவனாய் இருந்தாலும் அது உனக்கு நிரந்தரமானது அல்ல. ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் அநேக சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாலும், மேன்மைக்குரியவனாய் இருந்தாலும், நான் மரித்தால் 2 நாள் ஆச்சுன்னா சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்லுங்க, என்னங்க சொல்லுவாங்க, அமைதியாகிறீங்க?
சவுண்ட் வந்து இது என்ன அது? சொல்லுங்க. சொல்லு தாயி, ஏன் யோசிக்கிற? யாராவது சொல்லுங்க. இல்லாத சொல்லுங்க, இருக்குத்தானே சொல்ல போறீங்க. என்ன சொல்லுவாங்க? பொணத்தை தூக்குடா, முதல்ல நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னதான் நீ உழைச்சாலும், பிரயாசப்பட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சாலும், மேன்மைக்குரியவனாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, முதல்ல இந்த பொணத்தை தூக்குன்னு தான் சொல்லுவான். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளோ உழைப்பு, இவ்வளோ புகழ், இவ்வளோ நிம்மதிகளை இந்த உலகத்தில், மாலையான உலகத்தில் தேடிக்கொண்டு இருக்கிறதெல்லாம் நிலையானது அல்ல, இது நிலையற்றது என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 42 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, மாம்ச பிரகாரமாக வாழ்கிற வாழ்க்கையில் தேவைகள் நமக்கு இருக்குது தான். ஒரு பசி வந்தால் எப்படி அந்த சரீரத்துக்கு தேவையான உணவை தருகிறோமோ, அதுபோல மனிதனுடைய ஆத்மாவுக்கும் ஒரு தாகம் இருக்கிறதை நம்ம மறந்து போகக்கூடாது. அந்த அம்மா போயிட்டாங்களா? போயிட்டாங்க. சரி, அந்த அம்மாவனுடைய நிலைமை நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை சொல்லுங்க. சாட்சி உங்கள் கண் எதிர எப்படிப்பட்ட நிலைமை அவங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தான் கேரல்ஸ், அதாவது இது போனீங்க அவுட்ரீச். அந்த அவுட்ரீச்சிலேருந்து வந்த அம்மா தான் அவங்க. ஆல்ரெடி ஒரு ஹவுஸ் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அந்த குழந்தையின் நிலைமையை, அந்த பாட்டி பொண்ணு பெற்றது, பொண்ணு கிடையாது, மறிச்சிச்சு, மருமக மட்டும்தான். அந்த குழந்தைக்காக வந்திருக்காங்க. அந்த குழந்தைய நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அந்த பாட்டினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன வயசு இருக்கும் சொல்லுங்க. எனக்கு தப்பதான் கேட்குறேன். குழந்தைக்கு என்ன வயசு இருக்குன்னு உங்களை கேட்குறேன். 7 to 8 வயசு. அதனுடைய மெச்சூரிட்டி பவர் என்ன? ஹியூமன். அது என்ன பண்ணணும்? இப்போது தெளிவாக இருக்கணும். தெளிவில்லாத இருக்கிறதுனால அந்த தாயாருடைய, அந்த பாட்டினுடைய நிலைமை என்ன? புரியுதுங்களா? இதே தாங்க ஆவிக்குரியது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க, இதுதான் ஆவிக்குரியது. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் போகிறது தான் பிரச்சனை. அதுக்கு தான் கண்டிக்கிறேன். நான் இது மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேங்களே, தேவ சமூகத்திலிருந்து உங்களை குற்றம் சுமத்தும்படியாக என்னுடைய வேலை அல்ல. கர்த்தர் என்னை அழைத்த அழைப்புக்கு உங்களை மாற்றணும் தான் என் வேலை. கண்டிக்கிறேன் அப்படின்னாக்க கண்டிப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது எதுக்குன்னா உங்களுடைய ஆத்மா வெளியேற பெற்றது என்பதை அறிந்ததுனாலே மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியத்திலே வளருங்கள். சத்தியத்தில் வளர்ந்தாதான் நம்ம ராஜ்யத்துக்குரியெல்லாம் மாற முடியும். அந்த தாயார் நிலைமை அப்படிதான். அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி இல்லை, சிறு பிள்ளைகளை போல அது வளரல, அதில் குறை இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி தேவை வேண்டும் என்பது தான் தேவன் விரும்புகிறார். அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மன நிம்மதி இல்லாமல் அவர்கள் அந்த பிள்ளைக்கு அவங்களுடைய ஸ்டோரி அவங்கள பேசுனாலும் சொல்கிறேன். எவ்வளோ சொல்கிறாங்க, அவங்களால பார்த்துக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஒரு தனிப்பட்ட ஒரு மருமகன் வீட்டில் அந்த அம்மா தங்கி பார்க்க முடியாது. அவங்க ஏதோ வில்லேஜில் இருக்கிற அம்மா. சாதாரண பிள்ளை இருந்தால் கூட ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு படிக்க வச்சிடலாம். ஆனால் அப்படி கிடையாது. அதுக்கு ஒவ்வொரு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ஓடணும். அந்த பிரதர் எப்படின்னு தெரியலப்பா, அவர் வேலைக்கு போகிறவர், அவரும் விட்டு என்ன பண்ண முடியாது, குழந்தைக்காக பிரயாசப்பட முடியாது. அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியை அவர்கள், அதுக்கு விடுதலை கிடைச்சா போதுன்ற நிலையில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம் ஆத்துமா ரீதியில் தேவனை தேடும்போது அவர் நம்ம என்ன வழியில் நடத்துகிறார், எந்த வழியில் நடத்துகிறார் என்பதை முதல் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறது. தேடுகிறதை விட்டு தேடக்கூடாததை தேடிக்கொண்டு இருப்போமானால் நமக்கு பிரச்சனை தான். நம்ம தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போமானால் அது நிமித்தம் 17:3 சொல்லப்பட்ட யோவான் புஸ்தகத்தில், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், உன்னையும் என்னையும் அழைத்தது எதற்காக? கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார், சிலுவிலே நம்மளுடைய மீறுதல், பாவங்கள், அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார்.
அப்படி ஏற்றுக்கொண்ட தேவன் எதற்காகனாக்கா அவரை அறிகிற அறிவு நமக்கு தேவை. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிந்து கொண்டால்தான் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றால் நித்திய ஜீவனை நீ இப்ப சுதந்திரித்து கொள்ள முடியாது. அதுதான் சொல்றது, அணுகிற வேதத்தை தியானியுங்கள், சத்தியத்தில் நடுங்கள், நன்மையானதை தேடுங்கள் என்று நம்ம அதுதான் சொல்லுவோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அவரை தேடும்போது தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பது எந்த வித மாற்றமும் இல்லை. மனிதனை தேவன் தேடி வந்தார். அப்ப மனிதனை தேடி வருகிறார் என்றால் ஏன்? அவன் மீது வைத்த அன்பின் நிமித்தம். புரிதா சொல்லுது? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம்னுடைய காரியங்கள் தெரியும். தேவன் சொன்னதை அவன் செய்யாமல் சொல்லாததை செய்ததினாலே, மீறுதல் பண்ணினதினாலே அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை தீமையை அறியத்தக்கத கனியை தோட்டத்திலே வைத்தார். அதை புசிக்காதுன்னு சொன்னார். ஜீவத்தின் விருட்சத்தினுடைய செடியும் கனியும் தோட்டத்தில் தான் இருந்தது. அதை அவர் புசிக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. சாப்பிட்ட உடனே நான் அவனுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா தேவனோடு உலாவி கொண்டிருக்கிறான். இந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாது, இந்த ஆத்மா தன்னோடு இருக்கின்ற ஒரு வாஞ்சை இருந்தாலும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். நீ அதை சாப்பிடாத, அது உனக்கு நல்லதல்ல அப்படின்னு. பாருங்க, அதற்கு செவி கொடுக்காதபடி எதுக்கு செவி கொடுத்தான்? சாத்தானுக்கு செவி கொடுத்ததுனால அது ஏவாள் மூலமாக அவனையும் அவன் மனைவியை வஞ்சித்தது. அது சாப்பிட்டதுனால தேவனை விட்டு விலகி ஓடினான் என்று பார்க்காங்க. அதுதான் சொல்லப்பட்ட ஓடி மறைந்தான். கர்த்தருக்கு தெரியும் இது நடக்கும்னு, கர்த்தருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியாமல் இல்லை, அவருக்கு தெரியும். அவர் எப்பயுமே விட்டு தான் பிடிப்பார். பாருங்க, தோட்டத்தை விட்டு மரத்தின் மத்தியிலே ஓடி ஒளிந்த போது கர்த்தர் கூப்பிடுறாரு, எங்கே இருக்கிறார்? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒரு ஆதாம் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம் அவனை மேற்கொண்டதினாலே, அவன் தேவ மகிமையை அற்றதினாலே அவன் ஓடி ஒழிந்தான். அந்த தேவ மகிமை அவனை விட்டு போனதை அறிந்த தேவன் கேட்கிறாரு, எப்பா ஆதாம் எங்கே இருக்கிறாய்? அவருடைய அன்பு எப்பயுமே எல்லாரையும் நேசிக்கிறது, யாரையும் விடுறதில்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை தேடி வந்த அந்த தேவன் அவனை விட்டு விடாதபடி, அவன் ஒருவேளை மன்னிப்பு கேட்டிருந்தா கூட ஒருவேளை மன்னிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். மீன் மன்னிச்சிருக்க மாட்டா. தேவ திட்டங்க, அது யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒருவேளை ஆண்டவரே நான் செய்தது தவறு, என்ன மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தால் மேபி கர்த்தர் மன்னித்திருக்கலாம். அவன் என்ன சொன்னான்னா சாக்கு போக்கு சொன்னான். அவன் சொன்னா அவன் செய்தா, அதனால தான் நான் செய்தேன். அவகிட்ட கேட்டால் இந்த சாத்தான் தான் என்னை வஞ்சித்தது, அதனால் நான் செய்தேன். காரணங்கள் 1000 சொல்லலாம். ஆனால் அவனை மனம் வருந்தி ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லியிருந்தா கர்த்தர் கண்டிப்பாக மன்னித்து இருப்பார். மன்னிக்காதது, அந்த மன்னிப்பு கேட்காததுனால்தான் தேவன் தோட்டத்தை விட்டு துரத்தினார் என்று பார்க்கிறோம். அப்படி துரத்தி இருந்தாலும் தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அதனால தான் ஏற்ற காலத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அறிந்ததுனால அவர் இந்த உலகத்துக்கு வந்து பிதாவின் சித்தத்தை மறுபடியும் நிறைவேற்றும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையில் எல்லாருடைய மீறுதல்கள், எல்லாருடைய பாவங்கள், எல்லாருடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்? தனக்குள்ளார் அவர் ஏற்றுக்கொண்டார் பார்க்குறோம். அவர் கைவிடப்பட்ட நிலைமை, பிதாவே ஏன் என்னை கைவிட்டு புலம்புறார்? யாருக்காக? நம் ஒவ்வொருவருக்காகவும் என்ன பண்ணாரு? சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆயக்காரனாகிய சகு என்ன பண்ணாரு? கர்த்தர் தேடி வந்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, லூக்கா புஸ்தகத்தில் 19:2-5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா,
இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, சகேயை பற்றி நம்ம சொல்லும்போது, அவன் ஒரு எரிகோ நகரத்திலே தலைமை ஆயக்காரனாக இருந்தான், வரி வசூலிப்பவனாக இருந்தான், எல்லாருக்கும் தலைவனாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன பண்ணுவானாக்கா, ரோமாபுரி அரசாட்சிக்கு மக்களிடத்திலிருந்து வரி பணத்தை வாங்கி அவன் என்ன பண்ணுறான், ரோமாபுரி அரசுக்கு என்ன பண்ணுறான், கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். அவன் எல்லாருக்கும் வரிலாம் அதிகமாக போடுவான், நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவே வரி வசூலித்து அவனுக்கு ஒரு பாகம் எடுத்துவான். இப்போலாம் நீங்கள் எங்கே போனாலும் சொல்லுவாங்க லஞ்சம் இல்லைன்ட்டு, எல்லா இடத்துலையும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது இந்த காலகட்டத்தில் மீடியா இருக்குது, மீடியா இல்லாத காலகட்டத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ வரி வசூலித்து அவர்கள் எல்லாருடைய எதிர்ப்பு அவன் சம்பாதிக்கலாம். அவனை ஒரு பாவின்றாங்க, மோசக்காரன் அப்படின்றாங்க, அவனை திட்டுகிற ஒரு நிலைமையில், தூசிக்கிற ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அவனை பண்ணான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை காணும்படியாக அப்படின்னு சொல்லப்படுகிறது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காணும்படியாக என்ன பண்ண அவன் அவரை தேடி ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் ஒரு குள்ள மனுஷன். அடிக்கடி இந்த மெசேஜ் நான் பேசியிருக்கிறோம். அப்போது இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ என்று அறிந்து கொள்ளும்படியாக வகை தேடினான், வாய்ப்பை தேடினான். ஒருவேளை இது முன்னாடி அவன் கேள்விப்பட்டிருக்கலாம், இயேசுவை பற்றி அறிந்திருக்கலாம். அதனால் ஏன்னா அவன் ஊர் சுற்றுறவன் தானே, சகை ஊர் சுற்றுறவன் தானேங்க. என்னங்க எப்படி பார்க்குறீங்கன்னு, ஆமாவா இல்லையா? அவன் ஊரை சுற்றுறவன், யார் எந்த இடத்துல எந்த பில்டிங்கு என்ன அவங்க தொழில் செய்கிறாங்க சுற்றி சுற்றி வரி வசூலிக்கிறவன் தான். அதனால் இயேசுவை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பான். ஒருவேளை படுத்து தூங்கும்போது யோசிச்சிருப்பான் போது, நாம் செய்கிற அநியாயத்துக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு என்ன பண்ணுவான், யோசிச்சிருப்பான். மனசு தொட்டிருக்கும், இயேசுவை தேடணும்னு ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். ஓடி காட்டறுத்த மரத்தின் மீது ஏறினான் என்று பார்க்கிறோம். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, அவன் மேன்மை, பணக்காரன், ஒரு விதத்தில் அவனை தூசிக்கிற மக்கள் மத்தியில் ஓடி போய் ஒரு பெரிய மரத்தில் ஏறுகிறதையும் பார்க்கிறோம். அங்கே பாருங்க, கர்த்தர் என்ன பார்த்தாருனாக்கா, அவனுடைய உள்ளத்தை பார்த்தார். அல்லேலூயா. அவர் பணத்தை பார்க்குற மனுஷன் அல்ல. தேவன் பணம், பொருள், புகழ், நீங்கள் எப்படிப்பட்டவங்களாம் அவர் பார்க்கறதில்ல, உள்ளத்தை பார்க்கிற தேவன். அதான் சொல்லப்படும், மனுஷன் முகத்தை பார்ப்பான், என் தேவனாய் கர்த்தர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறது. சும்மா பார்க்கறதில்ல, நீ எப்படிப்பட்டவன் நான் எப்படிப்பட்டவன் என்று அவர் அறிந்திருக்கிறது, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறதுனால சகையினுடைய முயற்சி, தேடுகிற முயற்சி, அவனுடைய பிரயாசத்தை அறிந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மரத்தில் ஏறிப்பான்னு அவருக்கு தெரியும். அதனால் அவனை கண்டு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, சொன்னாருங்க, வீட்டுக்கு கூட போலீங்க, அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமா வந்திருக்கும். உங்கள் வீட்டில், அதாவது உங்கள் இருதயத்தில் இயேசு தங்கி இருக்கிறாரா? அதுதான் முதல் கேள்வியே. அந்த இருதயத்தில் இயேசு தங்கி இருந்தால் உன் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு வந்திருக்கும். புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று யார் ஒருவர் விரும்புகிறீர்களோ அவருடைய இருதயத்தில் என்ன தேவைனாக்கா, இயேசு தேவை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கும்போது, வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயின்னா அவன் சொல்கிறான், எனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் நான் அநியாயமாக நான் வாங்கியிருப்பேன் ஆண்டவர், அது நாள் அத்தனையாக திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் என்ன வந்துச்சு, ரட்சிப்பு வந்தது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பை கொடுக்கும்படியாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை இழந்து போகாதபடி பாதுகாத்து கொள்வது யாருடைய வேலைன்னா அவருடைய வேலை இல்லை, நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்டவருடைய பொறுப்பு. புரியுதுங்களா சொல்றது? இலவசமாய் பெற்றிருக்கிறோம். இதுக்கு எதாவது நீங்கள் பணம் பொருள் கொடுத்துருக்கிறீங்களா ரட்சிப்புக்கு? இல்லை. நாமெல்லாம் ஒன்று நீதிமான்கள் அல்ல, பாவிகள். ஆமாம் தானே? எத்தனை பேர் தன்னை பாவிகள் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்? என்னது? ஆமீன். கையை உயர்த்துங்க. நானும் சேர்த்த, என்னையும் சேர்த்த எல்லாம் பாவிகள் தான்.
அதான் சொல்றாரு, இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி, இன்னும் பரிசுத்தத்துக்கு காரணம் தான், யாரும் தன்னை நீதிமான் என்று சொல்லி ஏமாந்து போகாதீர்கள். அப்போ பாவியா இருந்த மனுஷனை ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நிலைமை என்ன, இப்போ இது எந்த நிலைமையில் இருக்கிறோம், எந்த நிலையில் இருப்போம் என்பதை நம்ம சோதிக்கணும். அதான் சொல்றார், நான் வருகையிலே உம்முடைய விசுவாசத்தை காண்பேனோ. எத்தனை பேர் நிற்பாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. அதனால நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ தான், மற்றவங்க ஜவாப்தாரி அல்ல. நான் இங்கிருந்து பேசத்தான் முடியும், இதுக்கப்புறம் என்னுடைய வேலை அல்ல. நீ எப்படி போற, எப்படி நடக்கிற, எப்படி சத்தியத்தை பேச, அது எனக்கு வேலையே கிடையாது. சொல்ல வேண்டியது என் கடமை. அதை பிடித்து கொள்வது யாருடைய வேலை? பட் இந்த வாலிப பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஆமாம் தானே? ஏன்னா அவங்க தான் நமக்கு உதாரணம் இப்போதி, ஏன்னா எஜுகேஷனில் போகிறதுனால. வாலிப பிள்ளைங்க படிக்கிறாங்க. படிக்கும்போது டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, நல்லா படிங்கம்மா, வீட்டுக்கு போனால் தேவையற்ற இதை டிவிலாம் பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் புக்கு எடுத்து படிங்க, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்க. அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க உண்மையாக சொல்ல போனால். மீதி 90 பேர் அசட்டை இருக்கும். ஆனால் தேர்ச்சி பெறும்போது, அவங்க படித்து தேர்ச்சி பெறும்போது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வருமானு நினைப்பாங்க. நல்ல மார்க் எடுக்கணும்னா நினச்சிருப்பாங்க தெரியுமா, எப்பா அந்த மிஸ் சொன்னது நான் கரெக்டாக செய்தனால தான் இந்த மார்க் வாங்கியிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை தேர்ச்சியில் மார்க் அந்த பர்சன்டேஜ் கம்மியாக வருங்க, ஏதோ ஒரு நீட் சம்திங்கெல்லாம் வருதுங்களா, அந்த பர்சன்டேஜ் கம்மியாக சம்பவம் மனசுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடும். என்னடா இது மிஸ் பண்ணிட்டுமே, அன்றைக்கி மிஸ் சொல்லியிருந்தாங்களே, ஒழுங்காக செய்திருந்தா இன்றைக்கி நல்ல மார்க்கு வாங்கியிருக்கலாமே. அதே தாங்க ஆவிக்குரிய வளர்ச்சியும். கர்த்தர் சொல்றார், நீ என்னை தேடுவாயானால், தேடுகிறது எது என்று நீ தேடுவாயா, நீ என்னை கண்ட. அவன் இயேசுவை தேடினான். இயேசுவை கண்டது மட்டுமில்ல, இயேசு அந்த வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்ததும் இல்லை, இவனும் ஆபிரகாமின் குமாரன் அல்லவோன்னு ஒரு வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவனுடைய பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தாலும் அதில் ஒரு ஆடு தவறி போனால், மீதி இருக்கிறது 999 ஆடுகள் இருந்தாலும், விட்டு போன தொலைந்து போன ஆட்டை தேடி அதை பிடித்து கொண்டு வந்தால் தான் அவனுக்கு சந்தோஷம். 100 பற்றி கவலை இல்லை. வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது 15ஆம் அதிகாரத்தில் லூக்கால 4 முதல் 7 வரை வாசிங்களேன். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கடைசி பாயிண்ட் சூப்பர். ஒன்று புரிஞ்சுங்க, நம்ம பாக்கெட்டில் உங்கள் பாக்கெட்டில் காசு வச்சுருக்கீங்களா? வச்சுருப்பீங்க. ஒரு 1000 ரூபாய் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பாக்கெட்டில் ஒரு 10 ரூபாய் வச்சுருக்கு. இந்த 10 ரூபாய் கீழே விழுந்துடுச்சு, தொலைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன நினைப்போம், 10 ரூபாய் தானே, போனா போட்டுன்னு விட்டுருவீங்களா? எத்தனை பேர் விட்டுருவீங்க போனா போட்டுட்டு? 1000 ரூபாய் இருக்குது பாக்கெட்டில், 10 ரூபாய் நம்ம வீட்டிலே கூட விழுந்துருக்கலாம், அப்படியே வச்சுக்குவோம். எங்கேயோ விழுந்துடுச்சு, அதை தேடுவீங்களா, போனா போட்டுன்னு விட்டுருவீங்களா? என்ன தேடுவோம், கிடைச்சா சந்தோஷப்படுவோம். எதுனா வாழ்க்கையே அதுதான், எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற இயல்பு. அதே தாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அங்கே சொல்லப்பட்ட கடைசி காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே 99 நீதிமான்களை குறித்து, அதாவது மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பற்றி அவர் கவலைப்படுவதே இல்லை. நீ நீதிமானா சந்தோஷம் இருந்துக்கோ, அங்கே அதான் அர்த்தம். அதான் சொல்லப்பட்டிருக்குது. அவங்களை பற்றிலாம் அவர் கவலைப்படல. அவர் வந்ததே பாவிகளை ரட்சிக்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான்களை அல்ல. நீதிமான்களுக்காக வரவில்லை, பாவிகளுக்காக தான் வந்தார். 99 மனம் திரும்பாத நீதிமானாக இருக்கிற அவர்களை காட்டிலும்
மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தான் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷமா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மனம் திரும்பி வந்திருக்கிறோம். கர்த்தர் என்ன பண்ணார்னா அதற்காக தான் தேடி வந்தார். நம்மை தேடி வந்ததுக்கு காரணம்னாக்கா அவர் நம்மை நேசிக்கிறார், அதனால நம்மை தேடி வந்திருக்கிறார். அப்போ நம்ம எவற்றை எவ்வாறு நம்ம தேட வேண்டும் ஒரு காரியம் இருக்குது. தேடுறதுல ஏதோ ஒரு கடமைக்காக தேடுறதுலாம் இல்லைங்க. நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல எதை தேடணும், எல்லாம் தேவை. ஒன்று புரிஞ்சுங்க, உலகத்தில் தான் வாழுறோம். உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தேவைகள் அவசியம், அத்தியாவசியம் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவைகள் இருக்குது. அதனால் எந்த விதத்தில் மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக அது தேவைதான். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் அவரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைக்கு அவர் கைவிட்டதில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த நிலைமையில் இருந்து இப்போ இருக்கிற நிலைமை வரைக்கும் நீங்கள் ஒரு கோடிட்டு பாருங்கள். கர்த்தரை அறிவதற்கு முன்பாக, கர்த்தரை அறிந்து கர்த்தருக்குள் வந்த பின்பாக உங்களுடைய வாழ்க்கை நிலைமை நீங்கள் பார்க்கணும், பின்னோக்கி பார்க்கணும். பின்னோக்கினா மற்றதெல்லாம் பார்க்காதீங்க, தயவு கூர்ந்து நன்மையை மட்டும் பாருங்கள். தீமையானது பார்த்தா நமக்கே பிடிக்காது, நம்ம செய்துக்கிற காரியங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதுவும் சொல்ல, கர்த்தர் உனக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார் அந்த பின்னோக்கி பார்க்கும்போது தான் இப்போ நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ என்ன சொல்கிறாரு, உலகத்துக்குரியதை பற்றி நீ கவலைப்படாத. அடிக்கடி வேதத்தில் சொல்லப்படுற முதல்ல நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுமா தேட வேண்டும். மத்தேயு 6:33 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். முதல்ல தேவனுக்குரியதை தேடு. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய காலகட்டத்தில் இந்த போன அம்மாக்காக நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கீங்க, இதுதான் உண்மை. சாட்சியாக கத்தவங்க முன்னாடி நிற்க வச்சுட்டு போயிட்டார். நம்ம வீட்டில் அப்படி ஒரு நிலைமை இருக்குமானால் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்? நம்ம மன ரீதியாக எப்படி பாதிக்கப்பட்டிருப்போம்? ஒரு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்குமா? சந்தோஷம் நம்ம வெளியே போகுமா? யோசிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் சிலதை நம்ம வெளிப்படுத்தி காமிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அதை எல்லாவற்றிலும் காற்று உங்களை எப்படி மேன்மைக்குரிய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். முன்னிலைமை பின்னிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்ம என்ன பண்ணும் முதல்ல நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அன்றைக்கி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார், அவர் சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை பற்றி கவலை இல்லை, அவர் சுயமாக வாழ்கிறவர். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் சகித்ததை ஏற்றுக்கொண்டீங்க. அந்த ஏற்றுக்கொண்டதுனால தான் அந்த ஆத்மா இன்னைக்கு கண்ணார பார்க்குறோம். அப்போது இதனுடைய கிரெடிட் யாருக்குன்னா நமக்கு தான். எத்தனை பேர் நீ பிரயாசப்படுறீங்களோ அத்தனை பேர் அந்த கிரெடிட் உண்டு. ஆனால் இதை விட மேன்மையானதான் கத்தவைப்பா. அதான் சொல்கிறது, நீ தேவனுக்குரியதை தேடு. தேவனை என்ன விரும்புகிறார்? நீங்கள் தேவனுக்குரியதை தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. சண்டே அதுக்கு தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் வாங்க நான் வரவேற்கிறாங்களா மாலை போட்டு? சொல்லுங்கள், எத்தனை பேர் மாலை போட்டு வரணும்? யாரும் மாலை போட்டு வரவேற்கல. பவுல் சத்தியத்தை போதிப்பதற்கு முன்பாக நல்ல சுகபோகமாக அவங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கொடுக்கும்போது அவனை வரவேற்றார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாவா? வேதத்தில் படிச்சிருக்கீங்களா? ஆனால் கண்டிக்கும் போது வேதம் அப்படிதான் சொல்லுது, கண்டிக்கும் போது அவனை கல் எறிந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நம்மளை கல் எறிவார்கள். ஏன்னா அவங்க கண் மூடப்பட்டிருக்கிறது, அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க நம்ம ஓடும்போது சில பிரச்சனைகள் நம்ம நோக்கி தான் ஓடும். அதை நீங்கள் சகித்து கொள்ளும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதுக்கேற்ற பிரதிபலிப்பின் பலனை பரத்திலிருந்து 100% தருவார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உலகத்துக்குரிய காரியங்களை பற்றி நீ கவலைப்படாதீங்க, அதை தள்ளிவிடுங்க. அது ஒன்றால் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏங்க 3 வேளை சாப்பாடுங்க, உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? சொல்லுங்க, கிடைக்குமா? ட்ரெஸ்ஸு, தூங்கத்து இடம், இதை விட நிம்மதி என்னங்க வேற என்னங்க வேணும்? உனக்கு கோடி சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோ. அம்பானி இருக்காரு, அவர் கோடி சொத்து, அவர் எவ்வளோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரியுமா? நிம்மதியாக தூங்குவாங்களா? அந்த பிஸ்னஸை எப்படி போட்டு எப்படி வரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால எந்த பணம் இல்லை, பணம் இருக்கும், சுகபோக, அதாவது சுகபோகல வாழ்க்கை இருக்கும், ஆடம்பர வாழ்க்கை இருக்கும். அங்கே சுகம் இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, பிரச்சனை தான் இருக்கும், கூட நோய் தான் இருக்கும். சோத்திரம் புரியுதா சொல்றது? அதனால தேவனுக்குரியதை நீங்கள் தேடுங்கள். எதை தேடுகிறதை நீங்கள் அறிந்து தேடும்போது தான் அதற்கு நன்மையான பலன் பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லப்பட்ட ரோமர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். சோர்ந்து போகாமல்
நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நாத்தியாவனா நம்ம சைமன் வந்து ரொம்ப தொல்லை பண்றாப்புல உங்களை. ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு ஒரு இது சொல்லவும் முடியல மீங்களா, அந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையா? சாத்தியாவானா 4:30 மணிக்கு வந்துட்டு கூட வேற முத்து எல்லா தெரியும் அந்த மனுஷன் அறிஞ்சு வச்சுக்கா, ஒரு சந்து உரத்து கிடையாது, ஏற்றுன்னு போயிடாது. ஏன்னு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க, அங்கே சொல்லப்பட்டது சோர்ந்து போகாமல் நல்ல கிரியைகளை செய்யுங்கள் கர்த்தருக்கு. ஏங்க ஏதோ வேஸ்ட் டைம் பண்ணுறாங்க. வீட்டில் உட்காந்துருந்தா கூட நம்ம டிவி போட்டு ஏதாவது சேனல் போட்டுருக்கோம். அதனால் என்ன பலன்? அந்த நேரத்தில் தான் சிரிப்பீங்க, அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை. அதை பற்றி தான் யோசிப்போம். ஆமாம் தானே? எல்லா வாழ்க்கையும் நடக்குது தானே? இந்த சினிமா தேட்டருக்கு போகிறாங்க, 3 மணி நேரம் ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? பிரச்சனையோடு உட்காந்துருப்பாங்க. இதே தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த பிரச்சனைக்குரிய வாழ்க்கைக்கு வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வழியை கொண்டு வரணும். அந்த அவரை அறிகிற அறிவை வெளிப்படுத்தணும் தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கு என்ன இருக்கான்? நித்திய ஜீவன் கண்டிப்பாக கர்த்தர் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக நான் என்ன பண்ணுமா? அனுதினமும் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 105வது சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமீன். அனுதினமும் அவர் சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க அப்படின்னா பாசம் மேலே கோவம் வரும். பரவாயில்ல, வரட்டும். எத்தனை பேர் பைபிள் படிச்சிருக்கீங்க? ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு வருத்தப்படல. கர்த்தர் எதிர்பார்க்கறது வளர்ச்சி. எல்லாம் செய்கிறோம், எதை தேட வேண்டுமோ அதை தேடுகிறதை விட்டு விடுகிறோம். இப்போ நமக்கு அது பிரச்சனையாக தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளை எப்போ பிரச்சனையாக தெரியும் அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோதனைகள் வரும்போது தான் நமக்கு என்ன வரும்னாக்கா, ஏன் நம்ம தேவ வார்த்தைக்குள்ளார நிற்கலை, ஏன் தேவனுக்குள்ளார அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போயிட்டோம் என்பதை என்ன பண்ணுவோம்? அப்போது தான் நம்ம யோசித்து பார்ப்போம். அதனால்தான் அனுதினமும் வேதத்தை அதான் சொல்றது, அனுதினமும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறாமல் போகிறதற்கு, தோல்வியாவதற்கு ஒரு காரணம் என்னன்னாக்கா, நம்மிடத்தில் கீழ்ப்படிதல் இல்லை. எவ்வளோ பேர் இருக்கோம், ஒரு பைபிளை வாசிச்சிங்களா அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ஒரு சிலர் தான் என்ன பண்ணுறீங்க? கை உயர்த்துகிறீர்கள். ஒரு 7 நாட்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தர் நம்மளுக்கு 7 நாள் ஜீவனை கொடுத்துருக்கிறார். 7 நாள் வாழணும். ஆமாம், இது வரைக்கும் வாழ்ந்துதானே இருந்த ஒரு வாரத்தில் சுகபோகமாக வாழறோம், தேவைகள் சந்திக்கப்படுது. அவர் நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கார், மீட்டு எடுத்திருக்கிறார். அப்போது அவர் நம்மை தேடி வந்தாரே, நாம் அவரை தேட வேண்டும் என்கிற எண்ணம் நம்மளுடைய இருதயத்தில் இல்லையே. அந்த ஏக்கம் அவருக்கு இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கள். ஆமாம் தானே? நீங்கள் நினைக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதிக்க போயிடுறேன், மற்ற நாளில் பாஸ்டிங் ப்ரேயர் வந்துடுறேன், மற்ற நாளில் பெண்கள் ஐக்கிய வந்துடுறேன், இல்லை வேறு ஏதோ கூடுகையில் நான் வந்துடுறேன். அதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. எல்லா மனுஷனும் கோயிலுக்கு போகிறது எல்லாம் ஒரு காரியம்தான். ஆனால் உண்மையாய் தேடுகிற இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ தான் கர்த்தர் உங்களோடு பேசுவார். வேதத்தை பாருங்க, வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும் என்றால், நாங்கள் பேசுறது ஒரு 40 மினிட்ஸு, அதிகபட்சமாக 1 ஹவர்னு வச்சுங்களேன். அந்த 1 ஹவர் நீங்கள் கேட்குற அந்த செய்தினாலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது, மாறாது. புரியுதா? ஒரு மனுஷனால யாரையும் மாற்ற முடியாது. ஒரு மனுஷனை மாற்ற வேண்டும்னா தேவன் தான் மாற்றணும். அப்போ அந்த வேதத்தை அனுதினமாக நீங்கள் படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தியானித்து பாருங்களேன். எங்கெல்லாம் இன்னும் தியானித்து கொண்டு தான் இருக்கோம், படித்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அனுதினமும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்தால்தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 34வது
அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் நிதானித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், ம், இவைகளில் ஒன்றும் குறையாது, ம், இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. ம். அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை தியானித்து பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கீங்க, கணவன் மனைவி. கணவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். கணவனுடன் நீ பேசி பழகினால் கணவனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இல்லை, ஒரு மனைவியை பற்றி ஒரு கணவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கணவன் மனைவியோடு இசைந்து என்ன ஒரு காலகட்டத்தில் உட்காந்து பேசும்போது அவங்களை அறிந்து கொள்ள முடியும். ஏதோ உனக்கு சோறு போடுறேன், உனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கன்னா சுற்றிக்கிட்டு இருந்தா நீ எப்படி குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும்? அப்படி தானே? ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய காரியங்கள், தேவன் ஏன் என்னை அழைத்தார், எதற்காக அழைத்தார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அநேக ரகசியங்கள், வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தருவார். சாதாரணமாக தேடக்கூடாது. சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளியை தேடுகிறது போல நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அதை வெள்ளியைப் போல் நாடி, வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதையலை நீ எப்படி தேட வேண்டும் என்று முயற்சி பண்ணி தேடுவாயோ, அங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுது இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்போ நீ வேதத்தை தியானித்தால்தான் தேவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். ஒரு காலத்தில் நம்ம போக ஒரு கும்பிடு போட்டுருப்போம், ஒரு தட்டு இருப்போம், அப்படி நமஸ்காரம்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் கர்த்தர் விரும்பலை. இருதயத்தில் மாற்றம் எதிர்பார்க்கிறார். நீ உன்னை சுத்திகரி, இருதயத்தை சுத்திகரித்தால் தான் கர்த்தர் உன்னோடு பேசுவார். நீ இருதயத்தை சுத்திகரிக்கல அப்படின்னா கர்த்தர் உன்னோடு பேச மாட்டான். அப்போ உன்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் வேதத்தை நீ தேட வேண்டும். அப்போதான் அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வரும். இல்லைன்னா உலகத்து மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை தான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். கர்த்தர் தான் சொல்ற, எப்போ எதை தேட வேண்டுமோ அதை நேர்த்தியாய் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாருக்கும் ஒரு காலகட்ட சூழ்நிலை இருக்குங்க. தாவீதினுடைய காரியங்களை நீ நினைத்து பார்க்கும்போது, அவன் ஒரு ஆடு மேய்ப்பவனாக இருந்தான், வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆமாந்தானே? வனாந்தர வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை. அந்த வனாந்தர வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள், போராட்டங்களை நீ யோசித்து பாருங்களேன். ஆடுகளையும் பாதுகாக்கணும். ஒரு ஆடு மிஸ் ஆனால் வீட்டில் இருக்கிற அப்பன்லேருந்து அண்ணன் தம்பியிலேருந்து அம்மா இருந்து திட்டுவாங்க. ஏன்னா அவன் வேண்டாதவன் ஆகிட்டான் அவங்களுக்கு. ஆமாம், தெரியுமா தெரியாதா? நீ நினைக்கலாம் தாவீதுன்னு பேர் சொன்ன அவனை அன்பானவன், இளையகுமாரன். இல்லவே இல்லை. அந்த குடும்பத்துக்கே அவனை ஆகாது. ஸ்தோத்திரம். அவனை வெறுத்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதாவது அவன் மிஸ்டேக் பண்ணால் அவன் மேலே குற்றம் சுமத்துவார்கள். அவனுக்கு இந்த இந்த கசப்பு தண்ணிலாம் கொடுப்பாங்களாம். ரொம்ப ஒரு மோசமான ஒரு கொடுமை அனுபவித்தான். அதுதான் அடையாளம். கிறிஸ்து கசப்பு தண்ணி கொடுத்தா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், வனாந்தரத்தினுடைய அந்த வறட்சியான வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு அடைக்கலை யாருமே இல்லை. அவனுக்கு அடைக்கலை யாருன்னா கர்த்தர் மட்டும்தான். ஆமென். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் தான். அது சொல்கிறான் சங்கீத புஸ்தகத்தில் 63:1 நீங்கள் வாசிக்கும்போது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க உரிமையா சொல்ல முடியும், தேவனே நீர் என்னுடைய தேவன் அப்படின்னு எத்தனை பேர் உரிமையா சொல்ல முடியும்? சொல்லுங்கள். யாராவது சொல்ல முடியுமா? நீங்க மட்டும்தான் சொல்றீங்களா? அவர் சொல்றாரு, மகளே நீ என்னுடையவள். அவர் உரிமையா சொல்றாரு. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. என்னங்க, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ என் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறாய், நீ என்னுடைய மகளாக இருக்காய், என்னுடைய மகனாக இருக்கிறாய். அவர் சொல்றாரு உரிமையோட. நம்ம சொல்றோமா?
என் தேவன் என்னுடைய தேவன் தாவீது சொல்றான். ஏன்னா அவன் கைவிடப்பட்ட நிலைமையில யாரும் அவனை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நிலையில்லாத சூழ்நிலையில கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்தினார். ஆபத்து வருகிற நிலையில ஆபத்திலிருந்து மீட்டெடுத்தார். உயிர் போகிற நிலைமையில கூட கர்த்தர் சிங்கங்கள் இருந்தது, கரடிகள் இருந்து அவனை தாக்கும்படியாக வந்தது. எல்லா சூழ்நிலையும் அவனை விலக்கி காத்தா. அவனுக்கு தெரியும், நான் மனுஷனை நம்புகிறதை விட என் தேவனை நம்புவது எனக்கு நலமாக இருக்கும். தேவனை பிடித்து கொண்டான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே நீ என்ன என்னுடைய தேவனாக இருக்கிறீர், அதனால்தான் அனுதினமும் அதிகாலமே உன்னை தேடி கொண்டிருக்கிறேன். எதையோ தேர்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, அது நிலையில்லாதது, நிலையற்றது. நிலையானவர் நேற்றும் இன்றும் என்றும் என்றும் வாடுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம சொந்த பந்தங்களுக்கு கூட கிடைக்கல, உற்றார உறவினர்களுக்கு கிடைக்கல. 800 கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க உலகம் முழுவதும் அப்படிப்பட்டவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் உனக்கு எனக்கு கிடைத்திருக்கிறாரே. மெய் தேவனாகி இயேசுவை நம்ம அறிகிற அறிவு நமக்கு தேவையா தேவையில்லையா? நீ அறிந்தால்தான் அவர் எப்படிப்பட்ட புரிந்து கொண்டால்தான் அவரோடு இருக்க முடியும், அந்த ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதை சொன்ன தாவீது, தேவனுடைய இருதயத்துக்கு ஒரு ஏற்ற மனிதனாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நான் எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு ஒரு ஏற்ற மனிதனாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 ஆண்டுகள் இரத்த போக்கினாலே பாடுபட்டு கொண்டிருந்தாலும் பார்க்கிறோம். அவளுக்கு விடுதலை இல்லை, வாழ்க்கையில் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா. பணம் பொருள் எல்லாம் போயிடுச்சு. உடல் ரீதியாக பாதிப்பு, பலவீனங்கள் நெருக்கி விட்டது. எழுந்து கூட நடக்க முடியல. பாருங்க, 12 வரும். இப்போலாம் பெண்கள் ஒரு 10 நாள் தொடர்ந்து ரத்தப்போக்கு போனா இது உடம்பு சொல்லுங்க, பலவீனம், முடியல. இப்போதான் ட்ரீட்மெண்ட் எது மாத்திரை குத்துறாங்க, அது வேறு விஷயம். 12 வருடம் பாடுள்ள ஸ்திரீ தன் பணத்தை இழந்தால், அதாவது உடல் ரீதியாக பலத்தை இழந்தால், மன ரீதியாக இருந்த பலத்தை எல்லாத்தையும் இழந்துட்டா. அவளுக்கு வழியே இல்லை. இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். கேள்விப்படும்போது அநேக அந்த கூட்டத்தின் மத்தியில் அவர் செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் கண்டிருக்கா, கேட்டிருக்கா. எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொட்டாக வேண்டும் என்று முயற்சி செய்து தொட்டாள் என்று பார்க்கிறோம். ஆமென். தொட்டதுனால சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனக்கூட்டத்தில் அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்து அவள் தன் சரீரத்தில் ஒரு மாற்றம் வந்ததை உணர்ந்து பார்க்கிறார். கிறிஸ்து சொல்றாரு, உடனே தம்மிலிருந்து வல்லமையை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்றார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து யாருனாக்கா அவர் ஒரு வார்த்தை. அவன் தேவனுடைய வார்த்தையா இருக்கிற ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த போது அவர் அங்கிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 1:1 பார்க்கும்போது இவர் ஆதியிலே கர்த்தரோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் தான் அந்த கூட்டத்தின் மத்தியில் இருந்தார், நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, என்னை யாரோ ஏதோ தொட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்திலிருந்து ஒன்றை யாரோ ஒருவர் எடுக்கிறார்கள் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள முடியுமா? முடியாதா? ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னு அறிந்து கொள்ள முடியும். அதுபோல அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் வல்லமை அவரிலிருந்து புறப்படுகிறதை அறிந்ததினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா புஸ்தகத்தில் 55:11 நீங்க வாசிக்கும் போது, ஏசாயா 55:11 நீங்க வாசிப்பீர்கள் என்றால், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும் வாய்க்கும்படி வாய்க்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையாகிய தேவன் எதை சொன்னாலும் அது கிரியை செய்யும். அந்த வார்த்தையை அவள் தொட்டதுனாலே, விசுவாசத்தினாலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் விசுவாசத்தினாலே தொட்டதினாலே பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அங்கே சொல்லப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் 5:34 வருஷமா
அவர் அவளை பார்த்து மகளே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, அவளுடைய விசுவாசம் என்னன்னாக்கா அந்த வஸ்திரத்தை தொட வேண்டும். அவளுடைய எண்ணமே தான், தொட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படிதான் எண்ணம். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து சொல்றாரு, அம்மா உன்னுடைய விசுவாசத்தினால நீ ரட்சிப்புக்குரிய பிள்ளையாய் மாறினாய். நான் சொல்றது புரியுதா? ஒரு பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவர் கர்த்தரை தான் பின்தொடர்ந்து இருப்பாள். அது 100%. புரியுதுங்களா? அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இதுவரைக்கும் நீ சமாதானம் இல்லாமல் இருந்தாய், இன்று உனக்கு சமாதானம் கிடைத்திருக்கிறது. அடுத்து 3, நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் ஒரு காலகட்டத்தில், இன்று வேதனை இல்லாமல் இருக்கிறாய் என்னை தொட்டதினாலே. இது வரைக்கும் சுகம் இல்லாமல் வாழ்ந்தாய், இனி சுகமாய் வாழ்வாய். அங்கே சொல்றாரு, இங்கே பூரண சுகத்தையும் பூரண சமாதானத்தையும் பெற்றாள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் சமாதானத்தோட இருக்கிறன்றதல்ல, பூரண சமாதானம், அங்கே பூரண சுகம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவைனாக்கா பூரண சுகம், பூரண சமாதானம். நம்ம வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறதா அப்படின்னு யோசித்து பாருங்க. பணம் பொருள் மேன்மையெல்லாம் நிலையானதில்லை, இதனால எந்த சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்காது. 100% வரும் போகும், அந்த நேரத்தில் உனக்கு திருப்திப்படுத்தும், இல்லைன்னு சொல்லலை. அது நம்ம விட்டு போன பிறகுதான் கவலை வந்துடும், ஐயோ இது இல்லையே அப்படின்னு. ஆனால் இந்த தேவ சமாதானம் நம்மை விட்டு என்று என்ன பண்ணது, பிரிக்காது என்பதை நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை கடைசியாக சொல்கிறேன், அநேக காரியங்கள் இருக்குது. நம்ம தேட வேண்டியதை நீங்கள் தேடுங்கள். கர்த்தருக்கு நீ தேவனை தேடுவாயானால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்களேன். உங்களுக்கு நன்மையானது குறையவே படாதுங்க. வேதம் சொல்லுது, சிங்க குட்டிகள் பட்டினியாக இருந்தாலும் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இருக்காது. உண்மையாகவே நீ கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் நீங்கள் தேடுவாயானால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருக்காது. எப்போ தான் நம்ம குறையை பற்றி பேசுவோம், குறை இல்லாதபடி கர்த்தர் பண்ணுவார், பாதுகாப்பார். 2வது, உன் ஆத்துமாவில் ஜீவன், மரித்து போயிருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு தான் கிறிஸ்து ஜீவனாய் நமக்குள்ள உள்ள இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருப்பாரானால் அது சொல்றது, என்னை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அவரை தேடும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆத்மா ரீதியில பிழைத்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். அடுத்து நம்ம வாழ்க்கையில் பயங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கு. என்ன நடக்குமோ நம்ம பயப்படுறோம். கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால ஒரு முடமும் இல்லை, கூட்ட முடியாது, கழிக்க முடியாது, எதையுமே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாளைக்கு நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும். நான் நாளைக்கு இருப்பேனான்றது எனக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது. ஒருவேளை நாளைக்கு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா யாரோட இருக்க போனான்னு கர்த்தரோடு இருக்கிற அந்த நிச்சயம் நமக்கு இருந்தால் போதுமா, நமக்கு பயமே இருக்காது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீத புத்தகம் 34:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கு என்னை விலக்கி விடுவித்தார். நம்ம வீட்டில் சிறு பிள்ளைகள் இருக்கும், நம்ம எங்கேயாவது ஒரு ரூமில் இருப்போம், அது பயந்து அம்மா அப்பானா நான் இங்கே தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கொடுத்தாவே அந்த பிள்ளைங்க என்ன வந்துடும், தைரியம் வந்துடும். ஓ நம்ம கூட ஒருத்தங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்கான்ற ஒரு தைரியம் வந்துடும். அதுபோல தான் கர்த்தராகிய தேவன் நம்ம பயத்துக்குரிய எதோ பற்றின தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியில், பொருளாதார ரீதியில், தேவைகள் மத்தியில், சுகையின்மை மத்தியில் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உன்னோடு இருப்பாரனால் அது உன்னை ஒன்றுமே சேதப்படுத்தாது. அது எல்லாவற்றையும் பயத்தை நீக்கி போடுகிற வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அது மட்டுமில்லை, உன் இருதயம் உயிரற்றதா இருக்குமானால், அதை மரித்து போகிற நிலையில இருக்குமானால் பயப்படாதீர்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் எப்போது செழித்து வாழக்கூடியதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எதை தேட வேண்டும் என்பதை முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். மத்திய 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள். எதை தேட வேண்டுமோ அதை நேர்த்தியாய் தேடுங்க, கேட்க வேண்டியதை கேளுங்க, கர்த்தர் கண்டிப்பாக தருவார். இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை நம்ம சுகபோக வாழ்க்கை ரொம்ப ஆயுசு நாட்கள் வாழ போவதில்லை. என்னதான் மிஞ்சி சொன்னாப்பல வேதத்தில் சொல்லப்பட்டது போல மனுஷனுடைய வாழ்க்கை 70 வருடம், பலத்தினால் 80, இதுதான் ஒரு மனுஷனுக்கு அப்பே டார்கெட்டு. அதுக்கப்புறம் தான் மோசே 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கையை விட்டு
ஊழியத்தில் வந்து ஒரு 40 120. அப்போது பலனற்றான்னு சொல்லி நான் பலவானாக இருந்து தான் ஊழியம் செய்ய சொல்லக்கூடாதுன்னா கர்த்தர் நம்ம அந்த பலத்தெல்லாம் நீக்கி போட்டு பலவீனனாய் அடைந்த பிறந்த 40 வருஷம் ஒன்று பூரண வயசுள்ளவனாய் மரித்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருகிற தேவன். தேடுவதை தேடுங்க. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் முழுமையாய் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தரே சோத்தரிக்கிறோம், கிருபை பெற்றவரே சோத்தரிக்கிறோம், தயவு பெற்றவரே சோத்தரிக்கிறோம். கதாவே இந்த நாளை உங்கள் கருத்தில் ஒப்பிடுகிறோம். கதா நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். கேட்பது மட்டுமில்லாமல் அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் சமூகத்தில் ஒப்புக்கொடுகிறோம். தேவைகள் மத்தியில் கதா மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் பொருளாதார தேவைகள் மத்தியில் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அறிந்திருக்கிற மனுஷன் முகத்தை பார்க்கிறான். என் தேவன் உள்ள நீங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர். உள்ளத்துக்கேற்ற நன்மையான ஈவை பாரத்திலிருந்து பிள்ளைகள் 30 60 100 பெற்றுக்கொள்ளும்படியாய் கத்தாவின் நாளில் பிள்ளைகளோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கத்தாவே நீர் ஆசீர்வதியும் என்று நான் கருத்தில் தாழ்த்துக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் மட்டும் நம்மோடு இடைப்பட்டு பேசியிருக்கிறார்.